ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடானு கோடி ஸ்தோத்திரம், கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலையும் பதியும்படியாய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ரணங்களை மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கு நம்பிக்கையை உண்டாக்கும்படியாய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வசனம் வெளிப்படும்படியாய் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுவீராக. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரிதபிக்கிறேன், பாதுகாக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிதபிக்கிறேன், பாதுகாக்கிறேன். தேவன் நமக்காக பரிதபிக்கிறவர். அப்படியே சீசரெல்லாம் பார்த்து சொன்னது அவர்தான். நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். கவனிங்க, நாம் பொழுது சிலர் தான் நம்ம கூட நாம் பரிதவிப்பாங்க. ஐயோ இவ்வளவு ஒரு கஷ்டம் வந்துட்டு, இவ்வளவு பெரிய வேதனை குடும்பத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லி நம்முடைய இரத்தத்தோடு இணைக்கப்பட்டவர்கள், நம்முடைய ஆவியோடு இணைக்கப்பட்டவர்கள், நம்முடைய அன்போடு கட்டப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த வருத்தம் உள்ளத்துல இருக்கும். மற்றவங்க ஆறுதல் சொல்றது மாதிரி சொல்லிட்டு அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையா. அவ ஆடாத ஆட்டமா, என்ன ஆட்டம் ஆடின தெரியுமா, அவ என்ன ஆட்டம் ஆடின தெரியுமா, அதான் வந்துட்டு அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நம் மீது பரிதவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம் மீது பரிதவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு உண்மையான பரிதாபத்தை தெரிவிக்கிறவர். இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி வேதனைப்படுறாங்களே, இந்த சரீரம் இவ்வளவு பாடுகளுக்கு உட்பட்டு இருக்கிறது, இந்த சரீரத்தை இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்கிட்டாங்களே, ஞான குறைவாய் நடந்து குடும்பத்துடைய நன்மைகளை கெடுத்துட்டாங்களே, பெற்ற நன்மையை கூட இவங்க இழந்துட்டாங்களே, பெறப்போற நன்மை இல்ல பெற்றதை இழந்துட்டாங்களே, நான் கொடுத்ததை இழந்துட்டாங்களே, அப்படி என்று பரிதவிக்க கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பரிதவிக்கிறேன், அதே சமயத்தில் பரிதவித்து விட்டு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. நீங்கள் இழந்ததை அதே இடத்துல கொடுத்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். மனுஷனால பரிதவிக்க மட்டும்தான் முடியும், பாதுகாக்க முடியாது. ஆனால் கர்த்தரால ரெண்டையுமே செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஏசாயா 63வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு. அந்த பரிதாபம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு கம்பேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு பிட்டி அப்படின்னு இருக்கு. 2 வார்த்தைகள் இருக்கு. அது சொல்றாரு, ஒன்னு கம்பேஷன், ஐ ஹேவ் கம்பேஷன் சொல்றாரு. இன்னொன்னு பிட்டி அப்படிங்கிறாரு, பிட்டி அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் 2 வார்த்தைகள் இருக்கு. அவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். எல்லா நெருக்கத்திலும் எந்த நெருக்கம் வந்ததோ அந்த நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார். நமக்கு வந்த எல்லா நெருக்கத்திலுமே அவர் நெருக்கம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு வந்த கஷ்டத்துல அவர் கொஞ்சமே பங்கெடுக்கல, அவர் விலகிட்டார் நினைக்கிறோம். இல்ல, நமக்கு வர்ற எல்லா நெருக்கத்திலையும் அவரும் நெருக்கப்பட்டார். ஏன்னா அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ள தேவன். ஒரு உண்மையான அப்பா அம்மா பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சாவதற்காக அல்ல, அது செத்து தொலைந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பிள்ளை திரும்பி மறுபடியும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அந்த பெற்றோர்கள் அடிக்கிறார்கள். இந்த பெற்றோர்களுக்கே இவ்வளவு நல்ல அறிவு இருக்கும் பொழுது அவருக்கு அதை விட அதிகமான இவங்களாம் அன்பு வந்தாலும் செத்தி முகத்துல முழிக்காத, ஓடிப்போ, நான் உனக்கு அப்பாவிலையும் எனக்கு பிள்ளையும் இல்லை, வராத, என் முகத்துல பார்க்காத அப்படின்னு சொல்லி கோபத்துல பேசிடுவோம். ஆனா அவர் அப்படி இல்லை. ஒரு தவறை நீங்க செய்துட்டு அந்த தவறை உணர்ந்து நீங்க ஒரு பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறிட்டீங்கன்னா அவரை போல இறங்கி காப்பாற்ற இந்த உலகத்துல நமக்கு வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவரை போல காப்பாற்ற இறங்கி வந்து காப்பாற்ற யாருமே கிடையாது. சீசர்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, நோயாளிகள் நிறைய வந்திருக்கிறாங்க. நீங்க மத்தேயு 15வது அதிகாரத்துல 30 31 32 வரை வாசிங்கன்னா தெரியும். அங்க வருகிற பொழுது எல்லாரையும் ஒரு சுகமாக்குறாரு.
3 நாள் அவரோடு தங்கி இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, தொடர்ச்சியா 3 நாள் அவங்க என் கூட தங்கி இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிறாரு. எல்லாரும் சுகமாயிட்டாங்க. குருடர்கள் பார்க்கிறாங்க, முடவன் நடக்கிறான், ஊமையும் பேசுறான். எல்லாரும் பார்த்து இஸ்ரவேலின் தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஜனங்களுக்காக எல்லாரும் சோகம் கொடுத்துட்டாரு, போங்க வீட்டுல போய் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். விடுதலை ஆயிட்டாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கிறான். எல்லாரும் பார்த்து இஸ்ரவேலின் தெய்வத்தை மகிமைப்படுத்துறாங்க. என்ன நடக்குது? நடக்க முடியாதவன் நடக்கிறான், பேசாதவன் பேசுறான், குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது, இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறாங்க. இஸ்ரவேலின் தெய்வத்தை மகிமைப்படுத்துறாங்க, தேவன் இறங்கி வந்திருக்கிறார் என்று. ஆமென். அவர் கண்ணு கடை தெரியாத கண்ணு கிடைச்சது பெரிய பாக்கியம். வாய் பேச முடியாத ஊமைகள் பேசுனது அது பெரிய பாக்கியம். கால் நடக்க முடியாத நடந்தது மிகப்பெரிய பாக்கியம். அதோடு தேவன் விடவில்லை. அவர் சொல்றாரு பாருங்க, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். திரளான ஜனங்கள், வாசிக்கலாம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. பாருங்க, சுகம் கொடுப்பது மட்டும் ஆண்டுடைய வேலை இல்லை, நமக்கு சோறு போடுவதும் ஆண்டுடைய வேலையாக இருக்கிறது. நமக்கு ஆகாரம் கொடுப்பதும் கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. வெறும் அற்புதம் மட்டுமல்ல, ஆகாரம் கொடுப்பதும் அவருடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, 3 நாள் கூட தங்கி இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட ஒண்ணுமே இல்லை. அவங்கள்ட்ட ஒண்ணு இல்லைன்னு அவங்க ஏதாவது கேட்டாங்களா, சொன்னாங்களா? நம்ம எல்லாரும் கேட்கிறோம், இப்ப பணம் வேணும், பொருள் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அற்புதம் நடந்துச்சு. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எத்தனை அப்பங்கள்? 7 அப்பங்கள். சரி, சாப்பிட்டது 4000 புருஷர்கள். ஸ்திரீகள் கணக்கு இல்லைங்க, பிள்ளைகள் கணக்கு இல்லை. சரி, எப்படியோ ஒரு 8000 10,000 கணக்கு வச்சுங்க, 4000 புருஷர்கள் மாத்திரம். சரி, உடனே அவங்கள்ட்ட சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சோன்னு அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டாரா? ஆண்டவர் என்ன கேட்டாரு? உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பா? உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் தேவை? உனக்கு எத்தனை அப்பம் தேவை? நீ எத்தனை அப்பம் சாப்பிடுவ? நீ எத்தனை மீன் துண்டு சாப்பிடுவப்பா அப்படின்னு ஒருத்தர கணக்கு கேட்டாரா? கணக்கு கேட்டாரா? இப்ப நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அப்படியே கொடுத்துருவாருன்னு சொல்லி. அவர் கேட்டாரு. அவர் என்ன கேட்ட தெரியுமா? உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே என்ற பணமே இல்லை. எதுக்கு பணம் இல்லை? ஆலயத்துக்கு கொடுக்க பணம் இல்லை, ஊழியத்துக்காக கொடுக்க பணம் இல்லை, ஆலய கட்டுமான பண்ணி கொடுக்க பணம் இல்லை, கல்யாணத்துக்கு போக இருக்கு ஆண்டவரே, காது குத்திக்கு போக இருக்கு இருக்கு, பர்த்டே 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 இப்பெல்லாம் பர்த்டே 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 போக இருக்கு ஆண்டவரே, பர்த்டேக்கெல்லாம் இருக்கு, வெட்டிங் டே திருமண நாள் அங்க போனா அதுக்கெல்லாம் பணம் இருக்கு ஆண்டவரே. அப்புறம் எதுக்கு தான் பண்ணல? உமக்காக கொடுக்க இடத்துல இல்லை ஆண்டவரே. கேட்பாரு, how much money do you have? உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? கொண்டா. நான் சொல்லுவேன், I have no money, I am empty. எப்பா கல்யாணத்துக்கு போன அதுக்கெல்லாம் போக வேண்டாம், அதுக்கெல்லாம் கொடுக்கணும் போனார். அவர் தான் கேட்பாரு, how much money do you have? உன்கிட்ட எவ்வளவு கொண்டு வா. how much money do you need? கேட்க மாட்டார். உன் தேவைகள் எவ்வளவு என்று தேவன் கேட்க மாட்டார், உன்னிடத்துல எவ்வளவு இருக்கிறது என்று தேவன் கேட்பார். bring to me, bring me. என்னோட கொண்டு வா, நான் அதை விரிவுபடுத்துறேன். bring me, bring them. என்னட்ட கொண்டு வா வைக்கல. நம்ம வெறுங்கையை நீட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போக பணம் இருக்கு, காது குத்தி போக பணம் இருக்கு, I can do it everything but never I cannot do give to the church. முடியாது. நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் முடியும். ஆனா கர்த்தர் கேட்கிறாரு, how much money do you have? எவ்வளவு பணம் வச்சிருக்க? உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? கொண்டு வா. bring them. கொண்டு வா, என்னட்ட கொண்டு வா, நான் அதை மாத்தி தர்றேன், நான் அதை பெருக பண்றேன். உடனே சாப்பாட்டுக்கு இல்ல சொல்றாரு, I have compassion. என் ஜனங்கள் மீது நான் பரிதபிக்கிறேன். சுகம் கொடுத்துட்டேன், காலை நடக்க வச்சுட்டேன், கண்ணை பார்க்க வச்சுட்டேன், ஊமையை பேச வச்சுட்டேன், கட்டுகளை அறுத்துட்டேன். அவங்க போட்டு வழியில செத்து போயிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அவங்கள்ட்ட சாப்பிட எதுவுமே இல்லப்பா, எனக்கு தெரியும். சொல்றாரு பாருங்க, அதான் சொல்றாரு, அவங்கள்ட்ட சாப்பிட. வாசிங்க அந்த வசனத்தை. இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். They have nothing to eat.
நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற 10 ரூபாய், ஆண்டவர் என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, கொண்டு வா, அந்த 10 ரூபாய் கொண்டு வா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற 10 லட்சமா இருக்கட்டும், 10 கோடியா இருக்கட்டும், உன்னிடத்தில் இந்த வறுமையில் இந்த கஷ்டத்தில் உன் கையில் இருப்பது எவ்வளவு? என் கையில பிசுனாரித்தனமும் பிஞ்சனாரித்தனமும் கசனாரித்தனமும் கஞ்சத்தனமும் இருக்கு. பா, நீ உருப்பிட மாட்ட, ஒரு இடம் உருப்பிடாது, பா. அல்லேலூயா. நல்லா கவனிப்போம், வாசிங்க. அவர் சொன்னார் பாருங்க, அவன்கிட்ட சாப்பிட ஒண்ணும் இல்லப்பா, சாப்பிட ஒண்ணும் இல்லை, சும்மா இருக்கிறாங்க. 3 நாள் என் கூட இருந்திருக்கிறாங்க. 3 நாள் என்னை விட்டு அவங்க எங்கேயும் போகல. கவனிங்க, ஆண்டவர் அவருடைய பாதம் அவருடைய சமூகம் அப்படின்னு யாரெல்லாம் உறுதியா பிடிச்சிருக்கிறீங்களோ உங்கள்கிட்ட என்ன குறைவு இருக்குங்கிறத அவர் கரெக்டா பார்த்துட்டே இருப்பாரு. இங்க ஒரு ஆட்டம், அங்க ஒரு ஆட்டம் ஆடக்கூடாது. ஏதோ நேரம் கிடைச்சா போவோம், இல்லைனா பாய் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் வருவீங்களா, வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். இப்படி இருந்தா எப்படி கர்த்தர் இறங்கி வருவார்? அவர் சொல்றாரு, 3 நாளும் அவர்கள் என் கூட இருக்கிறார்கள், 3 நாளும் என்னை விட்டு பிரியல, அவங்க என் கூட தங்கி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால அவனை நான் சும்மா அனுப்ப முடியாது, வழியில சோர்ந்து போயிடுவாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். மறந்துடாதீங்க. எப்பொழுது உன்னிடத்துல என்ன இருக்கு, உன்னிடத்தில் என்ன இருக்கு, அதை என்கிட்ட கொண்டு வா. அதான் ஆண்டவர் கேட்கிறார். சரி, இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கலாம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் 9வது வசனம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு. தேவன் நம் மீது பரிதாபப்படுறவர். நீங்கள் நான் நினைக்கிறோம் யாரோ ஒருத்தன் பரிதாபப்படல, ஒரு உறவுக்காரன் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க, உதவி பெற்றவங்க, அவங்க ஏதோ மறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மோட நொந்து நூலாயிரம். அவர்களெல்லாம் விட 1000 மடங்கு உங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட என்ன இருக்கு இல்லைன்னு. அந்த கூட்டத்துல இவ்வளவு நன்மை பெற்றவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். 7 அப்பங்கள் இருக்கிறது ஐயா, என்னிடத்துல அதை கொண்டு வா. அவர் பாதத்துல உட்கார்ந்து போற உங்களை, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வர்றவங்களுக்கு நான் பேசல, ரெகுலரா எல்லா கஷ்டத்திலையும் வந்து போகிற உங்களை, நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல், கஞ்சத்தனம் இல்லாமல், கரும்பித்தனம் இல்லாமல், விசாலமான குணம் உங்களுக்கு இருக்குமையானால் அவர் சொல்லுவாரு, நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். I will give to you. Hallelujah. I will bless you. Hallelujah. I will save you. Hallelujah. I will secure you. நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உன்னை தாங்குவேன். இந்த தேவனால மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது. அது சொல்வதற்கு பொருத்தமான ஒரே ஒரு நபர் இயேசு மட்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிங்க. நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். சபையில் வந்தோடனே நம்ம எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும், நமக்கு எல்லாரும் நாற்காலி எடுத்து போடணும், எல்லாரும் எழுந்து நிக்கணும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம யார் தெரியுமா? அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகங்களை திருப்புங்க. 103வது சங்கீதம் 13-14வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் ஃபாதர், அவர் நமக்கு அப்பா. as a father, தகப்பனை போல அவர் நமக்கு இறங்குகிறவர். அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம், he knows our frame. நம்முடைய உருவம் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய உருவத்தை அவர் அறிந்திருக்கிறார். இந்த தோற்றம் எப்படிப்பட்டது he knows. நம்ம நினைச்சிட்டு நான் பெரிய பொருட்டு, நான் பெரிய அழகானவன், நான் பெரிய அறிவானவன், நான் பெரிய ஞானம் உள்ளவன், நான் உடைய சிறந்தவன், நான் உயர்ந்தவன், எல்லாரும் என்ன கண்டு எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அடுத்த வரிய வாசிங்க. நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. he remembers that we are dust. ஆங்கில வேதாகமத்துல மண்ணு சாயில் இல்லையா, we are dust. dustனா என்ன? தமிழ் பைபிள்ல மண்ணுன்னு இருக்குயா, பரவாயில்ல, ஏத்துக்கலாம். செம்மண்ணு, களிமண்ணு, வண்டல் மண்ணு, காலாவுக்கு ஏதோ பயன்படும். ஆனா ஆங்கில வேதாகமத்துல we are dust. he remembers that we are dust. எடுத்து பைபிளை படிச்சேன், ஆங்கில வேதாகமத்தை எடுத்து நான் படிச்சேன். நம்ம யார் என்று ஒரு நினைவு கூறுகிறாரா, நம்முடைய உருவம் என்னதென்று அறிவாரா. we are not soil, we are dust.
தேவன் அப்படிதான் நினைவுறாரு. He remembers. அவர் நினைவுறுவது we are dust. தூசி. செங்குட்டன் ஒரு தூசி, சண்முகம் ஒரு தூசி, சேகர் ஒரு தூசி, ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரும் ஒரு தூசி, இங்கே பார்க்க வந்திருக்கிற அனைவரும் தூசி. we are dust. He remembers. நம்ம நினைக்கிறோம் ஏன்னா எல்லாரும் கையெடுத்து கும்பிடு, எல்லாரும் எழுந்திருக்கல, எனக்கு சேர் கொடுக்கல. நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம யாரு? இதுல பைபிள்ல யாரா? தேவன் என்ன சொல்றாரு? யாருன்னு சொல்றாரு? அப்பா நீ பெரிய ராஜா, நீ பெரிய அறிவாளி இல்ல. ஆனால் இந்த தூசியை சொல்றாரு, I will secure you. I will secure you. Hallelujah. I has compassion. நான் உன் மேல பரிதவிக்கிறேன்ப்பா. நீ தூசிதான், நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் நீ எனக்கு பிரயோஜனப்பா, நீ எனக்கு பிரயோஜனம். நான் உன்மேல் பரிதவிக்கிறேன், நான் உன்மேல் பரிதவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தோன்னு ஆங்கில வேதாகமத்தை படிச்சோன்னு நம்ம ஒரு தூசி. தேவன் எப்படி நினைவு கூறாரா? இந்த தூசி பெருமை கொள்ளுது, அதனால பண்றாரு, போன்னு ஊதிறாரு, அது எங்கேயே ஓடி போயிடுது இருந்த இடம் தெரியாம. எங்க தவறுலாம் வந்தார சபைங்க காணும். போ இந்த அம்மா அந்த அக்காவெல்லாம் வந்தாங்களே இங்க, போ அந்த அண்ணன்லாம் நல்லா பாடுவாரு, நல்லா ஆடுவாரு, நல்லா ஜெபம் பண்ணுவாரு, அவரெல்லாம் வந்தாங்க, போ ஊதியாச்சு. யார இப்ப சொல்லுங்க? நம்ம யாரு? இந்த தூசியின் மீது பரிதவிக்க ஒரு நபர் உண்டு என்றால் சிலுவையின் நாதர் இயேசுவை தவிர நமக்கு வேற யாரும் இல்லையா? ஹல்லேலூயா. அவர்தான் ஏன் சொல்றாரு, இன்னைக்கு உங்ககிட்ட என்னப்பா இருக்கு, என்கிட்ட கொண்டு வா. உன்கிட்ட இருக்குது என்கிட்ட கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வா. உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. உன் தேவைகளை சந்திக்கிறேன். உன்னுடைய தேவை எவ்வளவு, உன்னுடைய தேவைகள் எவ்வளவு, அந்த தேவைகளை நான் நிறைவாய் தர்றேன். ஹல்லேலூயா. கூடியிருந்த 4000 பேர்ட்ட யார் யார்கிட்ட எத்தனை அப்பம் தேவைன்னு சொல்லி கணக்கெடுக்க சொன்னாரா? அவர் கேட்பார். நம்மகிட்ட ஒளிவு மறைவு இல்லாம வந்துட்டா சொல்லுவாரு, how much money do you need? உன் தேவை என்ன இப்ப சொல்லு, நான் தர்றேன். ஆமென். ஹல்லேலூயா. தருவார தர மாட்டாரா? நிச்சயமா தருவாரு. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு இயேசு உருவத்தில் இருந்தார், சரீரத்தில் இருந்தார், நடமாடி கொண்டிருந்தார். ஆகவே அவரோடு கூடவே போய் கொண்டிருந்தார்கள். அவர் எங்கே உட்கார்ந்தார்கள், எங்கே அமர்ந்தார்கள், எங்கே சாப்பிட்டார்கள், அவரோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவர் எப்படி விடாமல் தேடுவது என்றால், நாம் தினமும் விடியற் காலையில இருட்டோடு எழுந்து ஆத்துல தூங்குற நேரம் போக மீதமான நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் நம்முடைய பிரதானமான கடமையாக இருக்குமேனால் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். காலை மாலை மதியம் என்று வேதத்தை வாசிக்கணும். கட்டாயம் காலையில டீ குடிச்சிடறோம், கட்டாயம் எப்படியே சாப்பிட்டுறோம். ஒரு கல்யாண பத்திரிகை வந்துட்டா கடன் வாங்கியாவது போய் மொய் எழுதிட்டு வந்துட்டோம். இந்த கட்டாயம் வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் இருக்குதா? We must read the Bible every day, morning and evening. இதை யார் நீங்க செய்யறீங்களோ அவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, உன்னுடைய தேவைகள் எவ்வளவு, உன்னுடைய எவ்வளவு இருக்கு, உன்னுடைய எவ்வளவுப்பா இருக்கு, கவலைப்படாத, நான் அதை சந்திக்கிறேன், நான் அதை நிறைவாக தர்றேன். ஆமென். காரணம் அவர் பரிதவிக்கிறவர் நம் மீது, அவர் பரிதவிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. என் மேல பரிதவிக்கிற ஒரு தேவன் அவர்தான். மண்ணிலும் விண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, உம்மை அன்றி வேற விருப்பம் ஏதும் உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் ஏது உண்டு. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டு, நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம்மை தானே நான் வரைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மை
நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று பெற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று பெற விருப்பம் எது உண்டு. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை இந்த பிரதான ஆசாரியன் இங்க நமக்கு என்ன சொல்லுகிறார், அவர் எப்படி இருக்கிறார், இந்த பிரதான ஆசாரியனை குறித்து இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், மகா பிரதான ஆசாரியர், ஹை பிரீஸ்ட் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் எழுதியிருக்கு. ஹை பிரீஸ்ட் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் நமக்கு. அவர் பிரதான ஊழியக்காரன் மட்டுமல்ல, பிரதான ஆசாரியன் அவர் நமக்கு. சரி, இந்த இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள். இயேசு இருக்கிறாரு, நாம் என்ன அறிக்கை செய்தோமோ அதை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஊழியன்னா ஊழியம், வேலைன்னா வேலை, விசுவாசினா விசுவாசி, மூப்பர்னா மூப்பர். ஆண்டவரே ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் ஊழியத்தை ஜெபம் பண்ணணும், உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஏன்னா இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் எதற்காக இருக்கிறார் அடுத்த வசனத்துல பார்க்க போறோம். நாம் என்ன உறுதிமொழி எடுத்தோமோ, நாம் என்ன ஒப்பு கொடுத்தோமோ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதுல யார் சரியா இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் இவர் பிரதான ஆசாரியர். எல்லாருக்கும் அல்ல, வாக்கு மாறுகிறவர்களுக்கு அல்ல, வாக்கு மாறாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர்களுக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது வாசிக்கலாம். அடுத்த வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எபிரேயர்ல சிம்பதைசைஸ் அப்படின்னு ஒன்னு எழுதியிருக்கு, ஒரு வார்த்தை சிம்பதைசைஸ். என்ன அப்படின்னு சொல்லி அந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். இரக்கம் கொள், பரிதாபப்படு, ஃபீல் சாரி ஃபார். இரக்கம் கொள், பரிதாபப்படு, சிம்பதைசைஸ். இந்த வார்த்தை இன்னும் அதிகமா capacity for feeling the feelings of others. உண்மையாகவே ஒருத்தனுடைய உணர்வை பார்த்து அவன் எப்படி கஷ்டப்படுகிறான் என்பதுல உணர்வோடு இருக்கிறார்களே, அந்த உணர்வு. உண்மையாகவே மாய்மலமா பார்க்க வருவாங்க, உண்மையாகவே சில பேர் போன அந்த இடத்தோட அப்படியே மாறி போயிடுவாங்க, அந்த இடத்தோட அப்படி மாறிடுவாங்க. அதான் அவர் சொல்றாருங்க, அந்த இரக்கங்கொள், பரிதாபப்படு, மனம் இறங்கு, பரிதாபத்தை தெரிவி, பரிதாபத்தை காண்பி. பரிதாபம்னா அப்படியே கண்களை கண்ணீர் வர அழுதுட்டு வருதல்ல, அவங்கள காப்பாற்றணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள தூக்கி எடுக்கணும். இது மனுஷனால முடியாது, கர்த்தரால மட்டும்தான் அது முடியும். ஆனால் நாம் கொடுத்த வாக்குறுதியில ஒழுங்கா இருக்கிறோமா? நமக்கு தேவை இருந்துச்சுன்னா வேலைக்கு ஓடி போயிடுவோம், தேவை இல்லைன்னா ஊழியத்துக்கு வருவோம். இதுதான் இன்னைக்கு ஊழியத்தினுடைய டென்ட். அதல்ல, என் தேவைகள் ஏராளமாக இருக்கட்டும், கொஞ்சமாக இருக்கட்டும், நான் என்ன உறுதிமொழி எடுத்தேனோ அதுல நான் உறுதியாக இருந்தால் இந்த பிரதான ஆசாரியன் எனக்கு பரிதவிப்பார், எனக்காக பரிதவிப்பார், எனக்காக இரக்கம் கொள்ளுவார். மனுஷனே ஒரு கோடீஸ்வரன், ஒரு லட்சாதிபதி நம்ம மீது இரக்கம் வைக்கும் போது நம்ம வீட்டுல பஞ்சம் பறந்து விடுதியா? அந்த கோடீஸ்வரனையும் அந்த லட்சாதிபதியை உண்டாக்கின தெய்வம் நம்ம மீது இரக்கம் வைத்தால் நாம் பலருக்கு கொடுக்கிறவர்களாக மாறுவோம். அந்த இரக்கம் தெய்வம் நம்ம மீது இரக்கம் வைப்பார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும், 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், பரிதபிக்க கூடியவர். நீ பாவம் செஞ்சப்பா, அத உன் படுக்கை ஆயிட்ட, நீ துரோகம் பண்ணப்பா, அதுல உன் குடும்பம் இப்படி ஆச்சு, அப்படி சொல்ல மாட்டார் அவரு. பரிதபிக்கிற ஆசாரி, பிரதான ஆசாரி, இரக்கம் வைப்பாராம்.
நம்ம மேல இரக்கம் வைக்கிற பிரதான ஆசாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசாரியன் இரக்கம் வைக்க வேண்டும் என்றால் நான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி, நான் பண்ணின அறிக்கையை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இன்னுமா அந்த ஆண்டவரை பின்பற்றுறீங்க, இவ்வளவு நடந்து மான மரியாதையே போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணுமே நடக்கல, வீட்டுல மரணம் கூட வந்து போச்சு, இன்னமா இந்த ஆண்டவரை பின்பற்றுறீங்க. நீங்க சொல்லணும், இதுக்கு மேல நஷ்டம் வந்தாலும் சரி, என் உயிர் போனாலும் சரி, அவர் தான் எனக்கு தெய்வம், அவரை விட்டு நான் வேற எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு. எழுதுன்னு பாடுவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை சந்தோஷமா பாடுங்க, விருப்பம் அறிக்கை இடுங்க, பாடி அறிக்கை இடுங்க. மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. என் உள்ளத்தின் வெள்ளனே நீதானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. என் உள்ளத்தில் வெள்ளனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. சந்தோஷமா பாடுவோம், நன்றி ஐயா, கரங்களை தட்டி. நாள் முழுதும் ஆமென், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர், முடிவில்லை என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. நன்றி. உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர், முடிவில்லை என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, எல்லாரும் பாடுங்க, நாள் முழுதும் கரங்களை தட்டி. நல்லவரே ஆமென். வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம்மை தானே தன்னடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மை தானே தன்னடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. இந்த பரிதாபம் கொண்டிருக்கிற தேவன் ஏதோ ஒரு வழியை நமக்கு திறக்க போகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இவரை தான் நம்பணும். இங்க வந்து வேற யாரை நம்ப போறீங்க? இங்க நம்ம வேற யாரை நம்ப போறோம் சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற யாரை நம்ப போறோம்னு அவரை மட்டும் தான் நம்பி ஆகணும். இங்க உட்காந்துட்டு வெளியில நம்பாதீங்க, ஒண்ணும் நடக்காது, கப்பல் ஓடாது, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாம் ஸ்டக் ஆகி நின்று போயிடும், ஸ்டாப் ஆயிடும். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க அவரை மட்டுமே நம்புங்க. அல்லேலூயா. யாரை மட்டும் நம்புங்க? அவரை மட்டும் நம்புங்க, இயேசுவை மட்டும் நம்புங்க. ஐயா உங்களை தான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக அப்படியே கரங்களை இருதயத்துல ஒரு கையை வச்சு அல்லது ரெண்டு கையும் உயர்த்தி கண்களை மூடி வாயை திறந்து உண்மைத்தான் நான் நம்பிங்க வந்திருக்கிறேன் ஐயா. நம்பி வந்த நீங்க சொல்லுங்க, நம்பி வராத நீங்க வேடிக்கை பாருங்க. நம்பி வந்த நீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்பி வராத நீங்க கையை அப்படி கீழே போட்டு அமைதியா உட்காந்துருங்க, வேடிக்கை பாருங்க. நம்பி வந்த நீங்க சொல்லுங்க, அப்பா
எத்தனை பேர் எனக்கு வாக்கு கொடுத்தாலும் அதெல்லாம் நிரந்தரம் இல்லையா. நான் நம்பி வந்தது உண்மை மட்டும்தான். இங்க வந்து நான் யாரையா நம்ப போறேன்? உண்மை தவிர நம்பிக்கைக்கு வேற யாரு இருக்கிறா? என் நம்பிக்கை காப்பாற்றக்கூடிய நபர் நீ மட்டும்தான். உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், உண்மையே நம்பி நான் வந்திருக்கிறேன். எனக்கு வேறொரு நம்பிக்கை இல்லை. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, இயேசுவே இந்த இடத்துல வேறொரு நம்பிக்கை இல்லை, உண்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன். என் நம்பிக்கைக்கு உரியவரே, என் நம்பிக்கைக்கு உரியவரே. வியாதியோடு வந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், உம்மை நம்பித்தான் வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை உம்மீது வைத்துதான் இங்க வந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90:13 வாசி நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தாவே திரும்பி வாரும், கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும், எனக்காக பரிதபியும், உமது அடியானுக்காக பரிதபியும், உம்முடைய வேலைக்காரனுக்காக பரிதபியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனமும் 15, 16 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு உம்மை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். குடிச்ச பாவம் இல்ல, வெறிச்ச பாவம் இல்லது, தெய்வத்தையே மாத்தின பாவம். யாரெல்லாம் இங்க ஞானஸ்நானம் எடுத்து நீங்க வந்திருக்கிறீங்களோ, இந்த வேதத்தை விட்டுட்டு வேற எந்த ஒரு காரியத்தையும் தயவு செய்து வீட்டுல கொண்டு வந்துடாதீங்க. என்ன நடக்கும்னு நம்ம பற்றி வாசிக்க போறோம். கையெடுத்து கும்பிடுறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்த வீட்டுகள்ல வேதத்திற்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வந்துடாதீங்க. குறிப்பாக விக்கிரக ஆராதனை கொண்டு வந்துடாதீங்க. குறிப்பா தேவன் நேருக்கு நேரம் எதிர்க்கிற முதல் பெரிய பாவம் எந்த பாவம்? ஆமா, விபச்சாரம் பண்ண விட்டுட்டார் உயிரோட. நீ பொழைச்சிட்டா போடா அப்படின்ட்டு. யார போட்டுதல்னாரு? சொல்றான், அந்த மக்கள் சொல்றாங்க, ஐயா உமக்கு விரோதமா பாவம் செய்தோம். என்ன பாவம்? நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். 15 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், தேவரீருடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அப்பொழுது ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கணும், விளக்க வேண்டியதை விளக்கணும். அது நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதை விளக்கின பிறகு ஆண்டவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார், பரிதாபப்பட்டார். என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்யணும். நம்ம விட்டு விலகி வந்தாதான், விலகி வரணும். விக்கிரக ஆராதனை நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாச்சு, அப்புறம் எதுக்கு விக்கிரக ஆராதனை? குடும்ப தலைவன் குடும்ப தலைவர் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. எந்த சொந்தமா இருக்கட்டுமே, நம்மளாம் உயிரோடு இருக்கிறதுனால சொந்தம் தேடி வருது. நாம ஒருவேளை போய் சேர்ந்திருந்தா யார் வருவா? யார் வந்திருப்பா? யார் வந்து பாப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களை கொண்டு இன்னைக்கு உங்க உறவுகளுக்கு பயன் இருந்தால் மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்களோ நானும் ஒருவேளை இந்த பூமியை விட்டு போனால் நம்முடைய குடும்பத்தை பார்க்க அவரை தவிர வேறு யாருமே நம்ம கிடையாது. மனசுல வச்சுங்க. நம்மளை வந்து யாரும் பாப்பான்னு நினைக்காது. நம்ம பிள்ளைகளை யாரும் பார்ப்பாங்க, நம்ம குடும்பத்தை யாரும் பார்ப்பாங்க, சொந்தமெல்லாம் தேடி வருவாங்க. ஒருத்தர் தாங்க தேடி வருவாரு, அவர் பரிதாபப்படுவார். நான் பரிதவிக்கிறேன், நான் பாதுகாக்கிறேன், நான் பரிதவிக்கிறேன் பிள்ளைகளுக்காக. சீசர்கள் அழைத்தவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்காக நான் பரிதவிக்கிறேன்ப்பா. வேற யாரும் வரமாட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீ ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கலாம், கர்த்தருக்காக உழைக்க கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்பட கற்றுக்கொள்ளுங்க. உங்களோட மதிச்சு வர்றாங்கன்னு நினைக்காதீங்க, உங்கள்கிட்ட அபகரிக்க வர்றாங்கன்னு நினைச்சீங்க. உங்களை மதித்து ஒரு பத்திரிகை உண்டு நினைக்காதீங்க, உங்கள்கிட்ட ஒரு பொருளை எதிர்பார்த்து வர்றாங்கன்னு நினைச்சீங்க. உங்களை பார்த்து தலைவரோ அண்ணனோ என்று சொல்லி உயர்த்தி பேச நினைக்காதீங்க, உங்கள்கிட்ட உள்ளதை உருவிட்டு போறதுக்கு வர்றாங்க மறந்துடாதீங்க. எதுவுமே இல்லாத பொழுது நீங்களும் நானும் தனித்து அமர்ந்திருக்கிற பொழுது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தினுடைய ஆறுதல் மட்டுமே தவிர, இயேசு கிறிஸ்துவின் வேதத்தினுடைய ஆறுதல் மட்டுமே தவிர, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தின் ஆறுதல் மட்டுமே தவிர வேறொரு ஆறுதல் வராது.
யாரும் கொண்டு வர மாட்டாங்க. அவர் மட்டும்தான் வருவார். இந்த தூசியை பார்க்க, இந்த தூசியை மறுபடியும் அலங்காரப்படுத்த, இந்த தூசியை உயர்த்தி வைக்க, இந்த தூசியை போஷிக்க, இந்த தூசிக்கு ஒரு ஜீவன் தேவை, சுகம் தேவை என்று ஒரு வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, வருத்தப்பட்டு ஓடி வருகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில எதை விளக்கணுமோ அதை விளக்கிடுங்க. ஒரு நிமிஷம் நம்ம முழங்கால் போயிடுவோம். தேவன் நமக்காக பரிதவிக்கிறவர். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு நம்ம எங்க விலகணுமோ, எதை கொண்டு இணைத்து கொண்டோமோ, சேர்த்து கொண்டோமோ அதை விட்டு நான் விளைகிறேன்ப்பா, அது எனக்கு வேண்டாம், நீ எனக்கு போதும், உன்னுடைய சமூகம் எனக்கு போதும், அது எனக்கு வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருத்தத்தை பார்த்து தேவன் மனதுருகினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு அவரை ஆராதனை செய்தார்கள். எதெல்லாம் விளக்க வேண்டும் அதெல்லாம் விளக்கினார்கள், அவர் ஆராதனை செய்தார்கள். அவருடைய வருத்தத்தை தேவன் பார்த்தார். எதிராளிகள் அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தின அந்த வருத்தத்தை, அந்த காயத்தை தேவன் பார்த்தார். ஐயோ, இந்த ஜனங்களை நான் ஒப்பு கொடுத்து விட்டேனே, எதிராளிகள் கையில ஒப்பு கொடுத்து விட்டேனே. இன்றைக்கு நம்ம வீட்டுல ஒரு ஆபத்து இருக்குன்னா நம்ம எதையோ சேர்க்க கூடாது, சேர்த்துட்டோங்க. எதையோ இணைக்க கூடாது, நம்ம வீட்டுல இணைச்சிட்டோம். சேரக்கூடாது ஒரு நபரோடு நம்ம சேர்ந்துட்டோம், அதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ளது குடி கிடக்கு. இன்னைக்கு அந்த காரியத்தை நான் விளைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் பரிதாபப்பட்டு மனதுருகுவார். அவர் பரிதாபப்பட்டு மனதுருகுவார், பரிதாபப்படுவார். அவர் இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்ய வருவார். நான் மறுபடியும் உன்னை காப்பாத்துறேன்ப்பா, நான் மறுபடியும் உனக்கு நான் உதவி செய்யறேன். நீ உன் தவறை ஒத்துக்கொண்டாய், உன்னுடைய மீறுதலை ஒத்துக்கொண்டாய், உன்னுடைய தவறை நீ அறிக்கையிட்டாய், உன்னுடைய மீறுதலை நீ அறிக்கையிட்டாய். ஐயோ, நான் உன்னை அநியாயமா ஒப்பு கொடுத்துட்டேனே. அவர் பரிதாபப்படுவார், அவர் மனதுருகுவார். காயப்பட்டு விட்டாயே, உன் மீறுதலினால் காயப்பட்டு விட்டாயே. நீ தவறு செஞ்சாலும் தண்டனை அவர் சொல்ல மாட்டாரியா, மனதுருகுவாரியா, அவர் சொல்லி காட்ட மாட்டாரியா. நீங்களும் நானும் தாயா சொல்லி காட்டுவோம். நீ இப்படி போனப்பா, அதனாலதான் தண்டனை. நீ இப்படி போன மகளே, அதனாலதான் உனக்கு தண்டனை. நாம சொல்லி காட்டுவோம். அவர் இருதயம் நொறுங்குவார். ஐயோ, என் பிள்ளைங்க காயப்பட்டுட்டாங்களே, என் பிள்ளைங்க நிறைய இழந்துட்டாங்களே. அவர் மனதுருகிற தெய்வம் ஐயா, அவர் பரிதாபப்படுகிற கர்த்தர். பா மகனே, நீ அநியாயமா இழந்துட்டியே, மகளே நீ அநியாயமா இழந்துட்டியே. எதை விளக்க வேண்டுமோ அதை விளக்குவதற்கு நீங்கள் வாயை திறந்து ஒப்பு கொடுங்கப்பா. உடைய பார்வையில எதை விட்டு நான் விலகணுமோ அதை விட்டு விலகிறேயா. என்னை காப்பாத்துங்க, என்னை தள்ளி விட்டுறாதீங்க, என்னை எதிராளி கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க. நான் ஏற்கனவே காயப்பட்டு இருக்கிறேன், நான் அடிபட்டு இருக்கிறேன், நொறுக்கப்பட்டு இருக்கிறேன்ப்பா. என்னை விட்டுறாதீங்க ஐயா. வாயை திறந்து சொல்லுங்கம்மா, வாயை திறந்து சொல்லுங்க. என்னை விட்டுடாதீங்க. உலங்கால் படிட முடியாது, நீங்க எழுந்து நில்லுங்க. வாயை திறந்து அறிக்கை இடுங்க. இது நம்ம விடுதலை பெற நேரம். என்னை விட்டுறாதீங்க, என்னை தள்ளிடாதீங்க, என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க, நோய்க்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க, என்னை வறுமைக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. நான் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டு ஐயோ நான் என்னை விலக்கி கொள்ளுகிறேன்ப்பா. எங்களை காப்பாற்றுங்கப்பா, ஐக்கியத்தை காப்பாற்றுங்கப்பா. ஒரு நபர் கூட வீணாய் போக கூடாது ஐயா, ஒரு நபர் கூட கெட்டு போக கூடாது, ஒரு நபர் கூட பாதிக்கப்பட்டு கிடக்க கூடாது. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால்களை விட்டு விலகி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். தேவன் அவர்கள் மீது மனதுருகினார், தேவன் அவர்கள் மீது பரிதாபப்பட்டார். அவர்கள் மனம் திரும்பின பொழுது பரிதாபப்பட்டார். எதற்காக? அவர்கள் அடைந்த காயங்களுக்காக, வேதனைகளுக்காக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யார் யார் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ, காயத்தின் மேல் காயம் அடைந்து வந்திருக்கிறீர்களோ, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வேதனையில், நம்முடைய பாடுகளில் பரிதவிக்கிற ஆசாரியர்.
ஐயா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, நான் தான் ஐயா அந்த காரியத்தை செஞ்சேன். செய்யக்கூடாத அந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன். பேசக்கூடாத அந்த காரியத்தை நான் பேசியிருக்கிறேன்ப்பா. நான் இப்படி நடக்க கூடாது நடந்திருக்கிறேன். என் வீட்டுக்குள்ள இந்த காரியம் நடக்க கூடாது நடந்துட்டுப்பா, என்ன தயவு செய்து மன்னிங்க. கண்ணீரோடு கதறுங்க, கண்ணீரோடு கதறுங்க. ஒரு 1-2 நிமிடம் கூட இருதயத்தை ஊற்றுங்க. ஒரு 1-2 நிமிடம் இருதயத்தை ஊற்றுங்க. நான் காயப்பட்டிருக்கிறேன் ஏசப்பா, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் இழந்திருக்கிறேன், நான் இழந்திருக்கிறேன், நான் இழந்திருக்கிறேன்ப்பா, நான் இழந்திருக்கிறேன் ஐயா. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஐயா, நான் இழந்துட்டேன். நாங்க இழந்திருக்கிறோம், வாயை திறந்து கேளுங்க. நாங்க இழந்திருக்கிறோம்ப்பா, நாங்க இழந்திருக்கிறோம், அனைத்தையும் இழந்திருக்கிறோம். பெற்ற எல்லா நன்மைகளை இழந்திருக்கிறோம் ஐயா. ஐயா மனம் இறங்குங்க. நான் எதை விட சொல்லுகிறீரோ அதை நான் விடுறேன்ப்பா. எதை விட்டு நான் விலகணும் சொல்லுங்க. எந்த காரியத்தை விட வேண்டுமோ ஆண்டவரே, தகப்பனே, இந்த காயம் போதும், இந்த அடி போதும், இந்த வேதனை போதும், இதுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மனம் இறங்குங்க ஐயா. ஆய திறந்து கேளுங்க, கையேந்தி கேளுங்க. என்னை மன்னிச்சு எனக்கு மனம் இறங்குங்க ஐயா. நான் இழந்துட்டேன் ஏசப்பா, நான் இழந்துட்டேன், நான் இழந்திருக்கிறேன். நாங்கள் இழந்திருக்கிறோம், இந்த ஐக்கியத்தில் அநேகம் நாங்கள் இழந்திருக்கிறோம் இயேசுவே, நாங்க இழந்திருக்கிறோம். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நாங்க இழந்திருக்கிறோம், நாங்க இழந்திருக்கிறோம். ஞான குறைவினால் இழந்துட்டோம், மீறுதலால் இழந்துட்டோம், ஆண்டவரே மதியினத்தினால் இழந்துட்டோம், நிர்விசாரத்தினால் நாங்கள் இழந்துட்டோம். அப்பா இனி நாங்க இழக்க கூடாது. எங்களுக்கு மன்னித்து மனம் இறங்குங்க ஐயா, எங்களுக்கு மன்னித்து மனம் இறங்குங்கப்பா, எங்களுக்கு மன்னித்து மனம் இறங்குங்கப்பா, எங்களுக்கு மன்னித்து மனம் இறங்குங்கப்பா, எங்களுக்கு மன்னித்து மனம் இறங்குங்க ஐயா. வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, என்னை மன்னியோ. என் மீறுதல் உமக்கு தெரியும், என் தவறு உமக்கு தெரியும், என் பாவம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, என் நிர்விசாரம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, எத்தனை தடவை வசனத்தை சொல்லியும் நான் மீறி மீறி நடந்திருக்கிறேன். போதும் போதும்பா, போதும் ஆண்டவரே, போதும் ஐயா, போதும். இந்த தண்டனை போதும், இந்த வேதனை போதும். எங்க வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கு, எங்க வீட்டுக்குள்ள நோய் படுத்து கிடக்கு, வறுமை படுத்து கிடக்கு. எங்களால் அதை விரட்டி அடிக்க முடியல, மேற்கொள்ள முடியல. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் தேவனே, முற்பிதாக்களின் தேவனே, எலியா எலிசாவின் தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன். இன்றைக்கு நீர் எங்களுடைய தேவன். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா, எங்களை மன்னிங்க ஐயா. இரத்தத்தால கழுவுங்கப்பா இயேசுவே, இரத்தத்தால கழுவும், இரத்தத்தால கழுவும், இரத்தத்தால கழுவும் ஐயா. எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்க ஐயா. கண்ணீரோடு கேளுங்கம்மா. இதுதான் தருணம், இதுதான் தருணம். நாம் தப்பித்துக் கொள்ள இதுதான் தருணம். என் தெய்வமே, என் ராஜாவே, எங்களுக்கு இறங்குங்கப்பா. இந்த முதல் விண்ணப்பத்தில் எங்களுக்கு இறங்குங்கப்பா. நாங்கள் எதை அறிக்கையிட மறந்து போனோமோ எல்லாம் மன்னிச்சுடுங்க ஐயா. நாங்க காயப்பட்டு இருக்கிறோம் ஐயா, நாங்க காயப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசாரியனே, என் மீது பரிதாபம் கொண்டவரே, பரிதவிக்க அழுது புலம்புங்க ஆண்டவர்கிட்ட, அழுது புலம்புங்க, கையேந்தி புலம்புங்க. இந்த 40வது நாள் ஒரு முடிவு உண்டாகட்டும், இந்த 40வது நாள் ஒரு முடிவு உண்டாகட்டும் ஐயா. மகாராஜா, இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா அப்பான்னு கூப்பிட எனக்கு யாரும் இல்லை, நீர் தான் எனக்கு அப்பா. எனக்கு தாய் இல்ல, தகப்பன் இல்ல ஐயா. தாயாக தகப்பனாக இருக்கிறவரே, எங்களுடைய குறைவுகளை மன்னிச்சுடுங்கப்பா, எங்களுடைய தவறுகளை மன்னிங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், கர்த்தர் அவர்கள் மீது பரிதாபப்பட்டார். இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார், இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார்.
ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. குறைவுகள் எல்லாம் மன்னிச்சிடுங்க ஐயா. சொல்லுங்க எல்லாரும், கேளுங்க, கெஞ்சி கேளுங்க. குறைவுகள் எல்லாம் மன்னிச்சிடுங்க ஐயா. எங்களுடைய தவறுகள் எல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா. எங்களை காப்பாத்துங்க. எங்களுக்கு பரிதவிக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உங்களுக்காக பரிதவிக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறவரே ஐயா, என்னையின் பிள்ளைகள் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, சொல்லுங்க, கதறுங்க. இவர்கிட்ட அழுகாம யாருகிட்ட போய் அழ போறீங்க? இவர்கிட்ட கண்ணீர் வடிக்காம யாருகிட்ட கண்ணீர் வடிக்க போறீங்க? இவரை நம்பி சொல்லாம யாரை நம்பி சொல்ல போறீங்க? இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்ல. என்னை மன்னிக்க உம்மை தவிர யாரும் இல்ல. என்னை காப்பாற்ற உம்மை தவிர யாரும் இல்ல. என்னை கழுவி சுத்திகரிக்க உம்மை தவிர எனக்கு யாரும் இல்ல. எங்களை கழுவுங்கப்பா, எங்க பிள்ளைகளை கழுவுங்கய்யா. தைக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் கழுவுங்கப்பா. பெற்றவர்களை கழுவுங்கய்யா. ஊழியக்காரட குடும்பத்தை கழுவுங்கப்பா. விசுவாச குடும்பத்தை விட ரத்தத்தினால கழுவ எங்களை கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கழுவீராகப்பா. எல்லா கரைதிரியங்களை விட்டு நீங்கட்டும், எல்லா கரைதிரியங்களை விட்டு நீங்கட்டும், எல்லா கரைதிரியங்களை விட்டு நீங்கட்டும். ஆமே, மெய்யாகவே கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சோத்திரம் அப்பா, தாழ்த்தி வெறுமையாக்கி எங்களை ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.